ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பாக சட்டத்துறை அமைச்சருடன் அதிமுக உறுப்பினர் தளவாய் சுந்தரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சட்டப்பேரவையில் சட்டம், நீதித்துறை மானிய கோரிக்கை மீது நேற்று நடந்த விவாதத்தில் அதிமுக உறுப்பினர் தளவாய் சுந்தரம் பேசுகையில், தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் எந்தவித தடையும் இல்லை என்பதால் அதனை நடத்த வேண்டும் என்று கூறினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் எஸ். ரகுபதி, ஜாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் எதிர்க்கவில்லை, மத்திய பாஜக அரசுதான் அதனை எடுக்க முடியுமே தவிர நாங்கள் எடுக்க முடியாது என்று பதிலளித்தார். தொடர்ந்து பேசிய அதிமுக உறுப்பினர் தளவாய் சுந்தரம், 69% இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கில் பாதகமான தீர்ப்பு வராமல் இருக்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவசியமாகிறது என கூறி, ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் என்று கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் ரகுபதி, பல ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தீர்களே, நீங்கள் ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவில்லை என கேள்வி எழுப்பினார். இந்த கேள்விக்கு பதில் கூறிய தளவாய் சுந்தரம், தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோதுதான் ஓய்வு பெற்ற நீதிபதி குலசேகரன் தலைமையிலான ஆணையம் அமைக்கப்பட்டது என பதிலளித்தார். இதையடுத்து பேசிய அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், தேர்தலுக்காக மட்டும் அந்த ஆணையம் அமைக்கப்பட்டதை தவிர உண்மையான மனசாட்சியுடன் ஆணையம் அமைக்கப்படவில்லை என குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய உறுப்பினர் தளவாய் சுந்தரம், திமுக ஆட்சிக்கு வந்ததை அடுத்து ஆணையத்தின் கால அவகாசத்தை ஏன் நீட்டிக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். இதற்கிடையே பாமக உறுப்பினர் அருள், ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு நடத்த வேண்டும் என கூறினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் ரகுபதி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதுதான் மாநில அரசின் நிலைப்பாடும். 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுக்க வேண்டும். அதற்கு கூட்டணியில் இருக்கும் பாமக மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என கூறினார்.